Hi students, good evening. Good evening Alpha. Hello, hi. Good evening. How was the day, Pam? Hi Harshini, Satya, Sri Vishnu. Hi. Good evening. Hi Deepshika, Vishalini. Hi Vishalini. Good evening, Pa. Good evening. ஏ சண்மதி 10th லைவா? 10th லைவ் இன்னைக்கு இல்லையே, 11th and 12th தான் இருக்கு. I'm good, Shanmadi. So, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How was the day, boss? How are you all? Hi, Subhash. Good evening. Good evening, everyone. Good evening. Shankar Mahadevan. Okay, so where are you? Hi. சடனா வந்துட்டு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு ஏன்ட்டு கேட்கும். நானே ஷாக் ஆயிட்டேன். நான் இங்கே எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு. ஓகே, ஸோ நல்லா இருக்கேன். ஐம் குட். ஸோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? எக்ஸாம்க்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? செகண்ட் மிட்டம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஹாய். மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து 12th இருக்குங்களா? ஓகே ரேவதி, ஓகே. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து இந்த டேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஏதோ ஓகே ஹர்ஷினி, ஓகே ரெடி தான் இல்லையா? ஹாப்பி மூமெண்ட்ஸ் ரெடி. வெரி குட் தீப்ஷிகா, குவைட் நைஸ் டுடே. ஓகே அஸ்வின், ஹாய் அஸ்வின். ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஆப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் பண்ணிகிட்ருக்கோம் சரியா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகே, ஓகேப்பா. ப்ரிப்பேர் பண்ணலையா? ஏன் ப்ரிப்பேர் பண்ணல? சஹனா ஏன் ப்ரிப்பேர் பண்ணல? ஸோ நமக்கு இன்னும் ரொம்ப டேஸ்லாம் கிடையாது இல்லையா? வை அஸ்வின், என்னாச்சு? டெய்லியும் ஏன் இப்படியே போயிட்டுருக்கு? ஹரிஷ் நாகராஜன், ஹாய்ப்பா. ஹாய். குட் ஈவினிங். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 2 days தான் இருக்கு சரியா? ஸோ அதுக்கப்புறம் 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, 11th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனாலும் சரி, எப்படியோ ஒன்று நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் பண்ணிக்கோங்க சரியா? ஓகேவா? எஸ். ஸோ 11th மேக்ஸில் நம்ம ப்ரீவியஸாக வந்து வெக்டார் அல்ஜிப்ரா பார்த்தோம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியரா? அகெயின் அஸ்வின், என்னாச்சு? ஏன் திருப்பி ஏன் அங்கே போய் பிரச்சனை? சரி, இனிமேல் அங்கே போகாதீங்க ஓகேவா? இதுக்கப்புறம் அங்கே போகாதீங்க. ஓகே. எஸ். ஓகே, எஸ். எக்ஸாமே வந்தாலும் ரைட்டிங் ஒர்க் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது எல்லாமே பேலன்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு எப்போ போய் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்சிங் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா ஃபுல் டே உட்காந்து நீங்கள் படிக்கவும் முடியாது, ஃபுல் டே வந்து நீங்கள் எழுதவும் முடியாது இல்லையா? ஸோ அப்போ எப்போல்லாம் வந்து எழுதலாம், ஸோ எந்த மாதிரி டைமில் வந்து நம்ம படிக்கலாம், ஸோ எப்போல்லாம் படித்தா நமக்கு வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகும், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா? ஓகேவா? ஸோ ஆப் நம்பர் நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இங்கே ஸ்லைட்ஸில் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க சரியா? ஸோ கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே தீப்ஷிகா, ஓகே. சத்யா, ஓகேப்பா. வெரி குட். சூப்பர் ரேவதி, சூப்பர். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே அஸ்வின், ஓகே. இதுக்கு நமக்கு அங்கே இடம் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க, விட்டுருங்க சரியா? ஓகே, ஸோ கிளாஸ் ஒர்க் இன்னும் எழுதலையா? ஏன் தீப்ஷிகா? ரெக்கார்ட் தான் எழுத முடியல. எல்லாத்துக்கும் அதே கஷ்டம்தான். தர்ணிகுமார், என்னாச்சு? ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணல போலியே. ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஒர்க் இருக்குது, அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா கொஷின் பேப்பர் வேறு எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அந்த ஒர்க் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் வந்துட்டு ஸோ த டைம் பேலன்சிங் கண்டிப்பாக வேணும். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறையா டைம் நான் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சமாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா? ஓகேவா? ஓகே ரேவதி, ஓகே. காந்தி மாலை வணக்கம். அதுதான்ப்பா. ஸோ எல்லாமே ஒரே டைம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் நம்ம இப்போதைக்கு நம்ம அகாடமிக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா? சிவபாரதி, ஹாய் சிவபாரதி. ஸோ இப்போதைக்கு நம்மளோட அகாடமிக்ல ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஓகே.
ஸோ அதை நேற்று பண்ணதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு ஏதாவது பேசியிருப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் திருப்பி அந்த கடைக்கு வந்து போகாதீங்க சரியா. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா. எஸ், இல்லை ரொம்ப சீக்கிரம் இல்லை, இப்போதான் ஜஸ்ட் நான். ஓகே 6:30க்கு தான் வந்தோம். சரிப்பா ஓகே. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை ரெடியா இருக்கீங்களா? நோட் பெல்லாம் கையில் இருக்கா? இல்லை வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டா? ஸோ எத்தனை பேர் வாட்ஸ்அப் சேனல்லேருந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? எஸ், எத்தனை பேர் வந்து வாட்ஸ்அப் சேனல்லேருந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே அஸ்வின், ஓகே ஓகே, டேக் கேர். எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரெடி. தீப்ஷிகா, ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஹர்ஷினி, வெரி குட். ஸோ எத்தனை பேர் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? தீப்ஷிகா ஓகே. ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல நான் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அதுல இருந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரியா. ஓகேவா? சரிப்பா. ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோப்ளேனார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும் சரியா. ஸோ அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 8.2ல 10th ஒன், ஷோ த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார். ஸோ ப்ரீவியஸ் சம்ல வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பொசிஷன் வெக்டார் வச்சு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ பொசிஷன் வெக்டார்ஸ் நமக்கு எவ்வளோ 4 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 கொடுத்துருக்காங்க சரியா. ஆர் கோப்ளேனார்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோப்ளேனார் அப்படின்னாலே ஒரே ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சா போதும். எஸ், அந்த கண்டிஷன் யாருக்கா தெரியுமா? எஸ், யாருக்கா தெரியுமா? ஸோ கோப்ளேனார்னு போடுறதுக்கு, கோப்ளேனார்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, எஸ் ஓகே. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வெக்டார்ஸ் வந்துட்டு கோப்ளேனார்னு சொல்லிடலாம். ஸோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து 12th நீங்க பார்ப்பீங்க, காலேஜ்ல நீங்க மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஜீரோ ஆன்சர் வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டிட்டர்மினன்ட் A = 0 அப்புறம் சிங்குலர் நான் சிங்குலர் தானே பார்த்தோம். லீனியர் காம்பினேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம் சரியா. ஒன் வெக்டார் இஸ் a linear combination of other 2 vectors. அதாவது நமக்கு வந்து டோட்டலா வந்து 3 வெக்டார்ஸை வச்சு நம்ம எடுப்போம் சரிங்களா. இங்க வந்து நமக்கு பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 3ஆ கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஒன் வெக்டார் இஸ் a linear combination of other 2 vectors அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ கோப்ளேனார் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் சரியா. ஸோ ஜீரோங்கிற கான்செப்ட் எங்கேயோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பட் எல்லாருமே வந்து சொல்றீங்க ஓகேவா. ஸோ இந்த கோப்ளேனார் அப்படிங்கும் போது ஸோ இந்த ஒரு கண்டிஷன் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரியா. லீனியர் காம்பினேஷன்ங்கிறது ஒன்று இருக்கு, அதாவது 3 வெக்டார்ஸ் இருக்கும், 2 வெக்டார் ஆட் பண்ணீங்க, எதர் அடிஷன் ஒரு சப்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க, தேர்ட் ஒனுக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா. ஓகேவா. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிவன் பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம் சரியா. பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு OA வெக்டார் எழுதிக்கலாம். OA vector is equal to 4i plus 5j k ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா OB. ஸோ ஏன் வந்து OA OBன்னு எழுதுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு பொசிஷன் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்படியா தீப்ஷிகா? அது கொலினியருக்கு தானே சொல்லுவாங்க, கோப்ளேனருக்கு சொல்லுவாங்க. எஸ், கொலினியருக்கு சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கும் போதும் சொல்லுவாங்க. ஓகே, விச் இஸ் பர்பெண்டிகுலர் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கணும் சரியா. பர்பெண்டிகுலர் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆச்சுன்னா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலாம். பித்தகாரஸ் தியரம் ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலாம். பட் இது என்ன புதுசா இருக்கு, கொலினியருக்கு தான் 0 வரும் சரியா. சிந்துஜா இன்னைக்கு வந்து 10th லைவ் இல்லப்பா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -j -k. ஸோ நெக்ஸ்ட் வந்து OC வெக்டார் ஈக்குவல் டு 3i plus 9j plus 4k. OD வெக்டார் ஈக்குவல் டு -4i plus 4j plus 4k சரியா. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்படியா தீப்ஷிகா? ஓகே பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும் சரி ஓகேவா. எஸ், இட்ஸ் ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம இந்த 4 பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 வெக்டார்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றோம். விச் இஸ் நான் AB கண்டுபிடிக்கிறேன். ஸோ AB கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற பொசிஷன் வெக்டார்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும், இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்ப்பா. AB வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. AB வெக்டார். ஸோ AB வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஸோ நேற்று கொடுத்தா ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யூ கோ வித் சோஷியல்ப்பா. சோஷியலில் ஜாகிரபி படிங்க. ஓகேவா? ஓகே ரேவதி. ஸோ கொடுத்துருக்கிற வெக்டார்ஸ் வந்து அதாவது பொசிஷன் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அவங்கள நம்ம பொசிஷன் வெக்டார்னால என்ன பண்ணுவோம், ஆரிஜின்லேருந்து எடுத்து எழுதுவோம் இல்லையா? அப்போ ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார். ஸோ லைனாக நம்ம வெக்டார்ஸை எடுத்திருக்கோம் சரிங்களா? இவங்க ஓஏ, ஓபி, ஓசி அண்ட் ஓடி சரியா? இவங்களதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏடி வெக்டார். இவங்க 3 பேர்த்த கண்டுபிடிச்சு அந்த லீனியர் காம்பினேஷன் கண்டிஷனை நான் யூஸ் பண்ண போறேன். ஓஏ வெக்டாரா, அது நம்ம டைரக்ஷன் மாத்தினாதான் சைன் சேஞ்ச் பண்ணோம் சரியா? டைரக்ஷன் மாத்தினா மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எஸ் தீப்ஷிகா, யூ ஆர் ரைட் அண்ட் ஷாம் குட் பா குட். அப்படியா? ஓகே ஸ்ரீ விஷ்ணு, ஓகே ஓகே. ஸோ இந்த கண்டிஷனை நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா போதும் சரி? ஓகே, இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெத்தட் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையும் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நீங்க 12th வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் சரியா? ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏபி கண்டுபிடிக்கணும் சரியா? ஏபி அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரியா? ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ மைனஸ் ஜே மைனஸ் கே மைனஸ் ஆஃப் 4i plus 5j minus plus k. ஸோ இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 9th இப்போ கிளாஸ் இல்ல ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த பிராக்கெட் கேன்சல் பண்ணலாம். ஸோ மைனஸ் ஜே மைனஸ் கே மைனஸ் 4i மைனஸ் 5j அண்ட் மைனஸ் கே சரிங்களா? ஸோ இதில் நமக்கு மைனஸ் 4i கிடைக்கும். அண்ட் வந்து ஜே வெக்டார்ஸ் பாருங்க. ஸோ மைனஸ் ஜே இருக்கு, மைனஸ் 5j இருக்கு சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 6j சரிங்களா? மைனஸ் 6jன்னு சொல்லி கிடைக்கும் சரியா? நச்மா, ஹாய் நச்மா. ஸோ ஓபி வெக்டார் நம்ம ப்ரீவியஸா எடுத்திருக்கோம்லப்பா, அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க சரியா? ஓபி இங்க எழுதியிருக்கோம், ஓஏ எழுதியிருக்கோம் சரியா? இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கே. ஸோ கே வந்து இங்க மைனஸ் கே இருக்கு, இங்க ஒரு மைனஸ் கே இருக்கு இல்லையா? ஸோ அப்ப என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும்? எஸ் அர்ஷினி, யூ ஆர் ரைட். ஸோ மைனஸ் கே இருக்கு, மைனஸ் கே இருக்கு. ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும், மைனஸ் 2k. வெரி குட், மைனஸ் 2k கிடைக்கும். எஸ் சத்யா, யூ ஆர் ரைட். ஹர்ஷினி, குட் பா குட் குட். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் கிடைச்சதா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏபி வெக்டார் சரியா? ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க இருந்து நான் ஏசி வெக்டார் நான் எடுக்கிறேன் சரியா? ஏசி வெக்டார் நான் எடுக்கிறேன். ஏசி வெக்டார் ஓகே. ஸோ ஏசி வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். ஸோ அப்போ ஓசி வெக்டார்ங்கிறது என்னங்கிறத எடுத்து எழுதிக்கலாம் சரியா? 3i plus 9j plus 4k. ஸோ மைனஸ் 4i plus 5j plus k சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிராக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இர்ஃபானா, ஓகே இர்ஃபானா, ஹாய் சகனா, ஹாப்பி ஈவினிங். தீப்ஷிகா, ரேவதி, ஓகேப்பா குட் குட். ஓகே காந்தி, ஓகே ஓகே. ஸோ அடுத்தது கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏசி வெக்டார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏசி வெக்டாரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஏசி வெக்டார் ஆன்சர் என்ன கிடைக்குது, ஏசி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 8.2ல 10th கொஸ்டின். எக்ஸசைஸ் 8.2ல 10th கொஸ்டின். எஸ் ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் ஐ. ஓகே. ஸோ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. நெக்ஸ்ட் பிளஸ் 4j, ஏன்னா 9 மைனஸ் 5 இருக்கு. ஓகே 4j. நெக்ஸ்ட் 3kவா? ஓகே பிளஸ் 3k. ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சதா? மைனஸ் ஐ பிளஸ் 4j பிளஸ் 3k. ஓகேவா? ஆன்சர் கிடைச்சதா? எஸ் ஓகேப்பா ஓகே. தீப்ஷிகா, சத்யா, ஹர்ஷினி, சகானா, ஓகேப்பா ஓகே ஓகே குட் குட்.
எஸ் வெரி குட் பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி வெக்டார் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏடி வெக்டார். ஸோ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் இல்லையா? ஸோ அப்போ ஓடி வெக்டார் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். எஸ் மைனஸ் 4i plus 4j plus 4k. So minus of 4i plus 5j plus k இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 4i plus 4j plus 4k minus 4i minus 5j minus k. ஓகே. 11th கிளாஸ் தான். என்னாச்சு ரேவதி? அப்ப ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கால்குலேஷன்ல அதாவது பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? லக்ஷ்மி ஹாய் பா. ஹாய் ஹாய், குட் ஈவினிங். எஸ் சத்யா, காந்தி, சகனா. ஓகே மைனஸ் 8i. ஓகே மைனஸ் 8i. நெக்ஸ்ட் பிளஸ் 4 இருக்கு, மைனஸ் 5 இருக்கு. ஸோ மைனஸ் ஜேன் கிடைக்கும், பிளஸ் 4 இருக்கு அண்ட் மைனஸ் கேன் இருக்கு. ஸோ பிளஸ் 3கேன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? பிளஸ் 3k. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி வெக்டார், இவங்க வந்துட்டு ஏடி வெக்டார். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஏபி வெக்டார் இருக்காங்க, ஏசி வெக்டார் இருக்காங்க அண்ட் ஏடி வெக்டார். சரியா? ஸோ இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த கோப்ளேனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். ஸோ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் எழுதிக்கிறேன் அண்ட் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், ஏடி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். சரியா? ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோப்ளேனார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ என்ன சொல்லியிருந்த ஒன் வெக்டார் இஸ் a linear combination of another two vectors இல்லையா? another two vectors. ஓகே சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ இந்த லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இங்கே ஸ்கேலார்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். சரியா? ஸ்கேலார்ஸ் மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் எம்பி பிளஸ் என்சி வெக்டார், எம்பி வெக்டார் பிளஸ் என்சி வெக்டார். சரியா? ஸ்கேலார் மல்டிப்ளை ஆகும். எஸ் தகானா, யூ ஆர் ரைட். ஓகே ஓகே, குட் குட். வை தீப்ஷிகா? எஸ் என்னாச்சு? ஓகே, ஸ்கேலார் மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் பிளஸ் என்சி வெக்டார்னு இருக்கும். ஸோ ஏபிசி வெக்டார்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அண்ட் எம்என்னுங்கிறது இங்கே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி? ஓகே. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ த ஃபைனல் ஆன்சரை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகேவா? எஸ்பி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார். ஸோ அந்த ஸ்கேலார்ஸை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்எம் எடுத்துக்கலாம், எஸ்டி எடுத்துக்கலாம். ஓகே தீப்ஷிகா, ஃபர்ஸ்டே வந்து போட்டு வைக்கணும்ல. ஓகே எஸ் பா. ஓகே ஓகே, பாபா பை, டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, அவங்கள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ மைனஸ் 4i. ஸோ ஏ வெக்டார் என்ன எடுத்திருக்கோம் நம்ம? மைனஸ் 4i மைனஸ் 6j பிளஸ் 2 மைனஸ் 2k மைனஸ் 2k. சரிங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் இன்டூ பி வெக்டார் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பி வெக்டார் மைனஸ் ஐ பிளஸ் 4j பிளஸ் 3k, மைனஸ் ஐ பிளஸ் 4j பிளஸ் 3k இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு n இன்டூ ஸோ சி வெக்டார் இல்லையா? ஸோ சி வெக்டார் மைனஸ் 8i மைனஸ் j பிளஸ் 3kன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. மைனஸ் ஐ மைனஸ் j பிளஸ் 3k. ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா? 10th கிளாஸா? இன்னைக்கு 10th கிளாஸ் இல்ல யுவராஷா. ஓகே, இன்னைக்கு 10th கிளாஸ் இல்ல. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் அந்த லீனியர் காம்பினேஷன் கண்டிஷன்ல நம்ம ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரி ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஜேகே காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட கோஎஃபிஷியன்ஸை ஃபுல்லாக நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். சரி, அதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ண போறோம். சரிங்களா? ஈக்குவேட்டிங் ஐஜேகே காம்பனன்ட். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுறதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. சரி, அதான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ போய் கேளுங்க. ஸோ இந்த ஈக்குவேட்டிங் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இங்கே வந்து மைனஸ் 4 இருக்கு.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம், அதாவது எம் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். அப்போ வந்து எம் இன்டூ மைனஸ் ஐ அப்படின்னா மைனஸ் எம்ங்கிற வேல்யூ கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்கு? -8 அண்ட் n சொல்லி இருக்கு. சரிங்களா? -8 அண்ட் n சொல்லி இருக்கு. ஸோ இதில் m and n வந்து பார்த்தீங்க அப்படின்னா the வேல்யூ உள்ள மல்டிப்ளை ஆகும். ஸோ அதை நம்ம டைரக்டாக இங்கே எழுதிக்கலாம். சரியா? எம்மும் என்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நமக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4 is equal to -m -8n கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம மைனஸ் எல்லாத்தையும் வெளியே காமனாக எடுத்துடலாம். சரியா? ஸோ மைனஸ் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 equal to m plus 8n கிடைக்கும். ஸோ இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி எடுத்தோன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இது கிளியரா இருக்கா? இதுல தான் டவுட் இருக்காப்பா? வை சகானா? ஸோ -4 equal to -m -8 கிடைச்சிருக்கு. ஸோ இல்லை மைனஸால வந்து ஃபுல்லாக டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 equal to m plus 8n சொல்லி கிடைக்கும். சரியா? 11th மேக்ஸ் கிளாஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரியா? இட்ஸ் ஓகே சகானா, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ -6 இருக்கு. ஸோ இங்கே ஒரு 4 இருக்கு. சரியா? 4 கூட m மல்டிப்ளை ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு -1 மட்டும் இருக்கு. ஸோ அப்போ என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும்பா? -6 is equal to 4m -n. கரெக்டா? -n கரெக்டா? -6 is equal to 4m -n. ஸோ இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சதா? ஸோ எப்படி எடுக்கிறோங்கிறது தெரிஞ்சுதாப்பா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே. Yes, so -6 is equal to 4m -n. 4m -n, which is equation number 2. சரியா? இதை வந்து நம்ம equation number 2 எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா exercise 8.2ல 10th question. அப்படியா காந்தி? வேற என்ன பண்றது? அது அப்படிதான். ஓகே ஹர்ஷினி, ஓகே. இப்பதானப்பா சொன்னேன் 8.2ல 10th ப்ராப்ளம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரியா? கேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல -2 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு அண்ட் இங்கே ஒரு 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? -2 equal to 3m plus 3n. 3m plus 3n. ஓகே. ஓகே சகானா, கஷ்டம். ஓகேப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் 1 and 2 பண்ணுறேன். சரிங்களா? சால்வ் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்னன்னு இருக்கு? 4 equal to m plus 8n இல்லையா? 4 equal to m plus 18. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம். சரி? 8ஆல மல்டிப்ளை பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 8. ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -48 equal to 32m -8n. 32m -8n. ஓகே. எஸ். ஸோ என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் வந்து சால்வ் பண்ணுறோம். சரியா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் வந்து சால்வ் பண்ணுறோம். இட்ஸ் ஓகே சகானா, இட்ஸ் ஓகே. நீங்கள் பாருங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ +18 -18 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -44 கிடைக்கும், which is equal to 33m. கரெக்டாக? which is equal to 33m. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இதுல இருந்து நம்மளோட m வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ m மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ 33 நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா m equal to -4/3. m equal to -4/3. ஓகேவா? சோ இப்போ நமக்கு m வேல்யூ கிடைச்சிருச்சு. கிரியேட்டிவ் இதுல வெக்டர்ஸ் மாத்தி கொடுத்தா உங்களுக்கு அதான் கிரியேட்டிவ் क्वेश्चन லக்ஷ்மி. சோ எல்லாத்துலயுமே குட்டி வேல்யூஸ் மட்டும் தான் மாத்தி கேட்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாலாம் கிரியேட்டிவ் क्वेश्चंसலாம் டஃபா கேட்க மாட்டாங்க. இப்போ செகண்ட் மெட்டப். சரியா? ஓகேவா? 1 or 2 क्वेश्चंस நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चनா தான் இருக்கும். கான்செப்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டீங்க அப்படினா ஈஸியா அட்டெண்ட் பண்ணிரலாம். ஓகே.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த m வேல்யூவை நம்ம வேற ஏதாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? ஓகே, சப்ஸ்டியூட் m ஈக்குவல் டு -4/3 இன் எஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 4 ஈக்குவல் டு m + 8n இல்லைங்களா? ஸோ 4 ஈக்குவல் டு -4/3 + 8n சொல்லி நமக்கு கிடைக்கும். சரியா? ஓகேவா? வெக்டார் வந்து ஈஸி தான்ப்பா. புரிஞ்சுதா அப்படின்னா வெக்டார்ல நீங்க ஈஸியா வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ 8n இருக்கட்டும். நம்ம வந்து n வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 8n அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிமைனிங் வேல்யூ மட்டும் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், 4 + 4/3 கிடைக்கும். 4/3 தான் நம்ம ஆப்போசிட் சைட்ல கொண்டு போறோம். ஓகே, ஸோ இங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். So which is equal to 8n equal to 16/3 சொல்லி கிடைக்கும். சரியா? 16/3. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், n மட்டும் வேணும் இல்லையா? ஸோ 8 நீங்க ஆப்போசிட் சைட்ல கொண்டு போங்க. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ த ரைட் ஹேண்ட் சைட்ல போகும்போது உங்களுக்கு எஸ் டிவிஷன்ல சேஞ்ச் ஆயிடும். சரியா? ஸோ n equal to 16/3 into 1/8. ஸோ என்ன பண்ணலாம், 8 1 times and 16 வந்து 2 times வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ therefore n is equal to 2/3. n equal to 2/3. ஓகே, எஸ் n and m வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எங்கப்பா 4/3 தான் வரும். எப்படி 2/3 வரும்? 44/33 என்னப்பா? டைரக்டா கேன்சல் பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகாம கேன்சல் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? எஸ், அந்த மாதிரி கேக்குறீங்களா? ஸோ 4/3 தான் வரும். 44/3 என்ன வரும்? 4/3 தானே வரும். எப்படி 2/3 வரும்? சத்யா, எஸ், காந்தி, ஹர்ஷினி, குட்பா. ஸோ எல்லாமே அதாவது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே ஒரு சைடு கொண்டு போய்க்கோங்க. வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். சரியா? ஏன்னா வந்து டைரக்டாவும் நீங்க போடலாம். சப்போஸ் எக்ஸாம் டைம்ல டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க கூடாதுல்ல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க டைரக்டா நீங்க இப்படி வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. சத்யா, ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? ஸோ 4/3 44/33. ஸோ 11ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4/3 தான் கிடைக்கும். ஸோ இப்போ m and n வேல்யூ கிடைச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு வெக்டார்ஸோட எஸ் ஓகே அப்படியும் கேன்சல் பண்ணலாம். நீங்க அப்படியும் கேன்சல் பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்படியும் கேன்சல் பண்ணலாம். பட் உங்களுக்கு டீட்டெயில் தான் நீங்க வந்து கொஞ்சம் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1 vector is a linear combination of other 2 vectors சொல்லியிருந்தோம். இப்போ 2 வெக்டாரை வச்சுதான் நம்ம இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன்ல கொண்டே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பேரலில் ஓகேப்பா. ஓகே, ஹாய். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் கொண்டு போய் நான் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து ஈக்குவலா கிடைச்சது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற வெக்டார்ஸை கோப்ளேனார்னு சொல்லிடலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 second பா. எஸ், சப்ஸ்டியூட் m and n வேல்யூ n value in third equation. சரிங்களா? third equationல நம்ம substitute பண்றோம். ஓகே, third equationல substitute பண்றோம். So what is the third equation பா? -2 3m plus 3n இல்லைங்களா? -2 3m plus 3n. So -2. So m ஓட வேல்யூ என்னப்பா? What is the m value? அதுதான் சொல்றேன், டைரக்டா வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம்ப்பா. டைரக்டா எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இத்தனை ஸ்டெப் நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க அதை பார்க்கும்போது எங்க இருந்துடா இந்த ஸ்டெப் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. சரியா? ஓகேவா? எஸ், ஸோ அதனால டைரக்டா வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணாம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் வந்து நீ ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்கூல்ல என்னதான் டைரக்டா போட்டாலும் வீட்டில் வந்து அந்த கொஸ்டினை நீங்க ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் தி ஐடியா. ஓகே, எஸ். ஸோ இங்க எத்தனை பேர் வந்து லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸை சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகேப்பா. ஸோ த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் எம் வேல்யூப்பா? எம் வேல்யூ என்ன இங்க? வாட் இஸ் எம் வேல்யூ? இப்பதானே கண்டுபிடிச்சோம். எம் வேல்யூ என்னப்பா? -4/3 இல்லையா? எம் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா -4/3 and plus n
சாரி 3 into n வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3 சரியா. ஸோ இங்கே நமக்கு 3 கேன்சல் ஆயிரும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேன்சல் ஆயிரும். ஸோ தி ரிமைனிங் -2 ஈக்குவல் டு -4 + 2 இல்லையா. ஸோ -2 ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், LHS ஈக்குவல் டு RHSன்னு சொல்லி இங்கே நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார்னு சொல்லிடலாம். கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார். ஏன்னா நீங்கள் 2 வெக்டார்ஸை வச்சு சால்வ் பண்ணீங்க, அந்த 2 வெக்டார்ஸில் கிடைச்ச 2 வேல்யூ அதாவது mn n வேல்யூ கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சேமா கிடைச்சிச்சு. ஸோ எய்தர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 and 3 எடுத்துட்டு ஸோ சப்ஸ்டியூஷனை நீங்க 2ல பண்ணலாம், லாஸ்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஈக்குவலா வருதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஈக்குவலா வருதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ the given vectors are coplanar, given vectors are coplanar அப்படின்னு சொல்லிடலாம் சரியா. that is the given points are coplanar. ஏன்னா பாயிண்டா தானே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நீங்க இதான் எழுதணும் சரியா. ஓகே நிதிஷ், வணக்கம் வணக்கம். ஓகே காந்தி, ஓகே ஓகே ஓகே. எஸ் லக்ஷ்மி, சத்யா அண்ட் சுபா. ஓகேப்பா, குட் குட், வெரி குட் வெரி குட். சரி ஓகே ஃபைன். நிதிஷ் எந்த கிளாஸ் கேட்குறீங்க நிதிஷ்? சரியா. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? டெஃபினட்டா கோப்ளேனார் பேஸ் பண்ணி கேட்பாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் வந்துடும் சரியா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா இல்லை? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? மேக்ஸ் கிளாஸா? 10th மேக்ஸா? ஓகே, so the next question போலாமா? next question solve பண்ணலாமா? shall we move on to the next question pa? yes, okay விடுங்க. ஓகேப்பா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பில் வந்து ஸோ த லைவ் கிளாஸஸ்லாம் டெய்லி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெய்லி வந்துட்டு ஸோ இப்போ வந்து மேக்ஸ் கிளாஸ்லாம் டெய்லியுமே எல்லாருக்கும் வேணும்னு நினைப்போம். ஸோ நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது போக கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே சொல்யூஷனோட உங்கள் கைக்கு வந்துடும் சரியா. ஸோ நீங்கள் எக்ஸாமில் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது சரியா. 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரையல் எடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்கு வந்து இயர்லி கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த இன்ஜினியரிங் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்கள் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் நிறைய கைடன்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேணும் சரியா. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆப் கிளாஸ்க்குப்பா. ஸோ இங்கே நம்ம செலக்டிவான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் டெய்லி வந்து பார்க்கணும். என்ன டவுட்னாலும் அப்பப்போ கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ஸோ அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா. ஓகேவா, எஸ் கிளியர். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம அடிஷன்லாம் பார்த்தோம், அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் கரெக்டா. ஓகே, ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸில் நமக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட்னு இருக்குது. அதாவது டாட் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, கிராஸ் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து டாட் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, ஸோ ஏதாவது எனி 2 non-zero வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எஸ் எஸ்ன்னு என்ன புரியல. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிளும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் சரி. உங்களுக்கு ஆங்கிளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகே நிதிஷ், ஓகே ஸோ 10th கிளாஸில் பார்க்கலாம் சரி. ஓகே, பாய் நிதிஷ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஏன்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னாலே டாட் ப்ராடக்ட் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் காஸ் தீட்டா.
ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா. சரியா, டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா வந்துட்டு a வெக்டார் டாட் b வெக்டார் which is equal to மாடுலஸ் a வெக்டார் இன்டூ மாடுலஸ் b வெக்டார் இன்டூ காஸ் தீட்டா. ஸோ இதில் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த டேர்ம் அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துட்டு காஸ் தீட்டாவோட ஆங்கிள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. சரி, ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ த எக்ஸாம்பிள் 8.14ல் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த டாட் ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேரலல்னா எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற டோட்டல் கண்டிஷன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து பார்க்கணும். சரியா, ஓகே, எஸ், கிளியர், புரிஞ்சுதா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த எக்ஸாம்பிள் 8.14. ஸோ சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.14ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் மாடுலஸ் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் a வெக்டார் மைனஸ் b வெக்டார் கொடுத்துருக்காங்க. Prove that a vector and b vector are perpendicular னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் perpendicular condition யாருக்கா ஞாபகம் இருக்கா? perpendicular condition யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ யாருக்கா ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. perpendicular condition. எஸ், தேங்க்யூ இந்து, தேங்க்யூ so much. perpendicular condition 0 which is equal to 0. வெறும் 0 தான் வருமா? எதுக்கு ஈக்குவல் 0 வரும்பா? ரெண்டு சைடும் ஓகே ஸ்கொயர் பண்ணணும், கண்டிப்பா ஸ்கொயர் பண்ணணும். சரியா, ஈக்குவல் டு 0 வரணுமா? அதாவது கொடுத்துருக்கிற ரெண்டு வெக்டார். ஸோ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a வெக்டார் b வெக்டார் ஆர் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ், வெரி குட் லக்ஷ்மி, வெரி குட். ஸோ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0 சொல்லி நமக்கு கிடைக்கணும். சரிங்களா, ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம், a வெக்டார் பிளஸ் b வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் மைனஸ் b வெக்டார் இல்லைங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன்ஸ் வந்து மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார் இருக்கு. a வெக்டார் டாட் b வெக்டார்னா நமக்கு என்னங்கிறது தெரியும், நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஆனால் இந்த டோட்டல் டேர்மை வந்து மாடுலஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து கிடையாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். எஸ், ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். மாடுலஸ் a வெக்டார் பிளஸ் மாடுலஸ் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் the whole square which is equal to a வெக்டார் மைனஸ் b வெக்டார் the whole square. ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரிங் டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நம்ம அல்ஜிப்ரா 10th படிச்சிருப்போம் இல்லையா? சேம் அதே ஃபார்முலா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அண்ட் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபார்முலாஸ் ஞாபகம் இருக்கா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சுப்பா, வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க இந்து. சரியா, ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அண்ட் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. எஸ் லக்ஷ்மி, குட். ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்? So formula சொல்லுங்க பார்க்கலாம். a plus b the whole square equal to. So what is the formula? So like trigonometryல கூட இந்த formulas எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருப்பீங்க, right? காந்தி, okay. லக்ஷ்மி, good. So next. So அதுல என்ன ப்ரீவியஸா நம்ம வந்துட்டு ஸோ the நார்மலா வேரியபிள்ஸ் மட்டும் வச்சு எழுதிருப்போம். பட் இங்க வந்து எல்லாத்துக்குமே நீங்க வெக்டாரை வந்து ஆட் பண்ணணும். சரியா, வெக்டாரை நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே ஹர்ஷினி, ஓகே குட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வெக்டார் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ மாடுலஸ் a வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் b வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 into a vector dot b vector. So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is equal to modulus a vector the whole square plus modulus b vector the whole square minus 2 into a vector dot b vector. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் வெக்டார்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை நான் வெக்டார் நீங்கள் போட சொல்லலை, இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, நீங்கள் வந்து சேம் அந்த ஆன்சரை மட்டும் சொல்லுங்க.
ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ வெக்டார்லாம் போடணுங்கிற நீட் கிடையாது. பட் நான் இங்கே வெக்டார் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எழுதும் போது வெக்டார் போட்டுக்கோங்க, சரியாப்பா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு சைடும் வந்து பாருங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிரும், கரெக்டா? ஒரு சைடு கொண்டு போனோம் அப்படின்னா, ஸோ வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸில் வரும், ரைட்? ஸோ வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸில் வந்துடும். ஸோ த ரிமைனிங் 2ab வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2ab வெக்டார்னு இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் நான் ஒரே சைடு கொண்டு போறேன். மஞ்சுளா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி நீங்கள் அங்கே எழுதலாம், சரியா? அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம், சரியா? ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஒரே சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ஒரு மைனஸில் இருக்கிறது நமக்கு ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 4a வெக்டார் இன்டூ பி வெக்டார் ஈக்குவல் டு 0. therefore a வெக்டார் இன்டூ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன சொல்லலாம்? கொடுத்துருக்கிற வெக்டார்ஸ், அதாவது a வெக்டார் அண்ட் பி வெக்டாரை வந்துட்டு நம்ம பர்பெண்டிகுலர்னு சொல்லிடலாம், சரியா? ஓகேவா? therefore a வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ இந்த கிவன் 2 வெக்டார்ஸையும் நம்ம சொல்ல பர்பெண்டிகுலர்னு சொல்லிடலாம், சரியா? ஓகே, கிளியர். ஸோ இந்த 4 வந்து உங்களுக்கு வந்து 0ல டிவைட்ல போகும். ஸோ த வேல்யூ கெட் 0, சரியா? ஓகே, புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கிளியர். செகண்ட் மிட்டம் தானே, இதுக்கே பயந்தா எப்படி? நமக்கு ஹாஃப் இயர்லியில ஃபுல் போர்ஷன்ஸ் எழுதுவோம்ல. செகண்ட் மிட்டம்ல ஏதோ நம்ம 3 சாப்டர்ஸ் 2 சாப்டர்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கே நீங்க பயந்துனீங்க எப்படிப்பா? ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து இன்னும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்படி குட்டி குட்டியாக இருக்கிற எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து ரொம்ப கிளியராகவும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்டடி பிளானை பக்காவாக போட்டு ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா தான் சூப்பராக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ இதே மெத்தடை தான் நீங்கள் வந்துட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? கம்பல்சரி ப்ராப்ளமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் எனி வெக்டார் ஆர் வெக்டார் ப்ரூவ் தட் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்டூ ஐ கேப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஜே அண்ட் கே வெக்டார்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்படியா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம், எக்ஸாம் பார்த்துக்கலாம், விடுங்க. ஹாஃப் இயர்லி ரிவிஷன்லாம் இருக்குல்ல, அதில் நம்ம பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இதில் ஆர் வெக்டாருக்கு நமக்கு ஆல்ரெடி நீங்கள் வெக்டார் அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸோ த ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருந்தேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸோ த ஜென்ரல் டேர்ம் ஒன்று இருக்கும். யாருக்கா ஞாபகம் இருக்கு? எஸ், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐஜேகே காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதுவோம். ஐஜேகே வெக்டார்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து எழுதுவோம். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லைங்கிறீங்களா லக்ஷ்மி? ஓகே லக்ஷ்மி, ஓகே ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி எடுப்பீங்க. ஐஜேகே காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம், விச் இஸ் எக்ஸ்ஐ வெக்டார் பிளஸ் ஒய்ஜே வெக்டார் பிளஸ் இசட்கே வெக்டார். ஓகேவா? ஹர்ஷினி, சத்யா, குட் பா, குட். ஸோ எக்ஸ்ஐ வெக்டார் பிளஸ் ஒய்ஜே வெக்டார் பிளஸ் இசட்கே வெக்டார், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்து நம்ம எல்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம், சரி? ஓகேங்களா? ஸோ ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ இந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஆர் வெக்டார் இன்டூ ஐ கேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வெக்டார் இன்டூ ஜே கேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர் வெக்டார் டாட் கே இன்டூ கே, சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நம்ம வந்துட்டு ஏபிசி டிஃபால்ட்டாக வந்து எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஒய் இசட் வேல்யூஸ் மட்டும் தான் எடுப்போம், சரி? எக்ஸ்ஒய் இசட் வேல்யூஸ் எடுப்போம். ஓகேவா? பிஸ்னஸ் மேக்ஸ் கிளாஸா பார்க்கலாம், அப்டேட் பண்ணுறோப்பா. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ போய் என்னென்ன கிளாஸுங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம், சரியா? ஓகேவா?
ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மொபைல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடனே வந்து லைவ் கிளாஸ் எல்லாம் மொபைலில் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருப்பீங்க, இது எல்லாத்தையுமே ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு போங்க. படிக்கும்போது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு டேர்மாக எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஸோ இதில் ஆர் இன்டூ ஐ கேப் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களே எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேங்கிற டேர்ம் எடுக்கிறேன் இன்டூ ஐ கேப். ஸோ இந்த வேல்யூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும் இருக்குது. கரெக்டாக எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இன்டூ 0 z இன்டூ 0ன்னு கிடைக்கும். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர் வெக்டார் இன்டூ ஐ கேப் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். சரியா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வெறும் ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து நமக்கு இதை மட்டும்தான் எடுக்க முடியும். ஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸ் அங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு மட்டும் கிடைக்கும். எஸ் அக்கா, குட். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸும் நீங்கள் வந்து எழுதணும். சரியா, ஸோ ஆர் வெக்டார் இன்டூ ஜே கேப் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே இன்டூ ஜே கேப். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஜேவோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். சரியா, வெறும் ஒய் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா ஹர்ஷினி, ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ இங்கே வெக்டார்ஸ் இருக்கு. சரியா, 2 + 3j + 4k இருக்கு. ஓகே, ஸோ டாட் ப்ராடக்ட்னு பண்ணும்போது ஸோ இங்கே வந்து 2j இருக்கு ப்ளஸ் 3k இருக்குன்னு வைங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுக்கும்போது ஐயோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அவங்கள நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ஸ் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 3 × 2. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 × 3. சேம் இதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், ஆர் வெக்டார் இன்டூ ஐ கேப் இருக்கு இல்லையா, வெறும் ஐ மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து டாட் ப்ராடக்ட்பா, லிசன், டாட் ப்ராடக்ட். அப்போ இங்கே வேறு ஐ மட்டும்தான் இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸே கிடையாது. அப்போ இல்லாத கோஎஃபிஷியன்ஸை நம்ம எப்படி எழுதலாம், 0. ஸோ 0வை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தானே கிடைக்கும். அப்போ ரிமைனிங் வேல்யூ எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா ஹர்ஷினி, புரிஞ்சுதா? அப்படி ஓகே. ஸோ ஐ எழுதாம பெட்டர். ஓகேப்பா, ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வெறும் ஐ மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால அப்படி எழுதுனேன். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் எழுதுனேன் பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு கேன் இருக்கா, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன் இருக்கு. ஸோ டாட் 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் கே. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலையும் எழுதிடவா, i ப்ளஸ் 0j ப்ளஸ் 0k இந்த டேர்முக்கு. ஓகே, ஸோ இங்கே இந்த டேர்முக்கு எழுதுறேன் 0i ப்ளஸ் j ப்ளஸ் 0k. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இசட் மட்டும்தான் கிடைக்கும். சரியா, இசட் மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அது கிவன் ஆர்ஹெச்எஸ் டேர்ம் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், இப்போ என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும், டோட்டலாக இந்த வேல்யூப்பா இதில் கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இங்கே வேல்யூஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஆர் வெக்டார் இன்டூ ஜே இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஆர் வெக்டார் இன்டூ கே கேப் ஈக்குவல் டு இசட். ஸோ அடுத்தது ஆர் வெக்டார் இன்டூ ஐ கேப் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். 10th மேக்ஸ் லைவ் இன்னைக்கு இல்லைப்பா, 10th மேக்ஸ் லைவ் இன்னைக்கு கிடையாது. ஓகே,
சரியா? ஸோ இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்டே ஒரு ஜென்ரல் டேர்ம் எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ வெக்டார் பிளஸ் ஒய்ஜே வெக்டார் பிளஸ் இசட்கே வெக்டார்னு இருக்கு. ஸோ த கிவன் வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ ஆர் வெக்டாருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணியாச்சா? எஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கிளியர்? ஓகேவாப்பா? ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இதை நிறைய டைம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு டம் ஆர் வெக்டாருங்கிறது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மட்டும் போதும். அண்ட் டாட் ப்ராடக்டை கிளியரா பண்ணுங்க. சரியா? டாட் ப்ராடக்டை கிளியரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே தவனேஷ், ஹாய் ஹாய். ஓகேவாப்பா? So the next problem, example 8.16. So என்ன கேட்டிருக்காங்க? Find the angle between the vectors. அதாவது நமக்கு 2 vectors கொடுத்திருக்காங்க. Okay. Thank you Sagana. Thank you. Okay pa. Fine. So இங்க வந்துட்டு நமக்கு 2 vectors வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த 2 vectorsக்கு நடுவுல இருக்கிற angle நம்ம find out பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? angle நம்ம வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. So first வந்துட்டு dot productக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா? a vector dot b vector equal to modulus a vector modulus b vector into cos theta இருந்துச்சு. ஸோ அப்பயே சொல்லியிருந்தா அந்த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் cos theta equal to அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஓகே எஸ். ஓகேப்பா, கிளியர். லிசன். ஸோ கொடுத்துருக்கிற வெக்டார்ஸை நம்ம வந்து நேமிங் வச்சு எழுதிக்கலாம். ஸோ a vector equal to 5i plus 3j plus 4k, b vector equal to 6i minus 8j minus k. ஓகேவா? ஸோ இதில் வந்து தீட்டாங்கிறது நம்மளோட ஆங்கிள். சரியா? எஸ், தீட்டாங்கிறது நம்மளோட ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தேம், அதாவது இந்த 2 வெக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஓகே. ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாப்பா? நம்மளோட ஃபார்முலா என்ன? a vector dot b vector equal to modulus a vector modulus b vector into cos theta. ஸோ இப்போ எனக்கு ஆங்கிள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஸோ த cos theta equal to a vector dot b vector divided by modulus a vector into modulus b vector. Yes Agana, good pa, good. காந்தி தப்பா ஆன்சரா? இங்க இல்லையா? எல்லாரும் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாரும் கரெக்டா தான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா. ஸோ a vector dot b vector which is divided by modulus a vector into modulus b vector. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு a vector தெரியும், b vector தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்க வந்து ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் a vector dot b vector பண்ணிக்கலாம். ஸோ டாட் ப்ராடக்ட்ல கிளியரா இருந்துக்கோங்க. i j k ஓட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. கரஸ்பாண்டிங் i j k ஓட கோஎஃபிஷியன்ட். சரியா? ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்ப்பா? ஸோ 5 into 6 இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ டாட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வெக்டாரோட வேல்யூஸ், பி வெக்டார் வேல்யூஸ். ஓகே. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் i j k ஓட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 5 into 6 plus 3 into minus 8 plus 4 into minus 1. ஓகே. ஸோ இப்போ 30 minus 24 minus 4, the value வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 minus 28. ஸோ 2ன்னு சொல்லி கிடைக்கும். a vector dot b vector equal to 2. சரியா? a vector dot b vector equal to 2. எஸ் அகானா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதில் டீட்டாங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள். சரியா? ஸோ நம்மளோட டாட் ப்ராடக்டோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் இன்டூ மாடுலஸ் பி வெக்டார் காஸ் டீட்டா. சரியா? ஸோ இதில் நமக்கு டீட்டா வேல்யூ வேணும் அப்படின்னா காஸ் டீட்டாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஸோ த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்
கண்டுபிடிக்கிறோம். ijk ஓட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து a வெக்டார் டாட் b வெக்டார் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் a வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாடுலஸ் a வெக்டார் அப்படிங்கிறது ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? மாடுலஸ் a வெக்டாரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? எஸ், ஷார்ட்ஸ் இப்போ கிளியரா? ஸோ மாடுலஸ் a வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே சுஜி, ஓகே ஓகே. கிராஸ் ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? கிராஸ் ப்ராடக்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கொயர் பண்ணணுமா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ என்ன பண்ணணும்? ijk ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகே, 25 plus 36 sorry plus 9 plus 16 இல்லைங்களா? so the total value என்னப்பா? yes, modulus a vector equal to என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? modulus a vector equal to 5 into root 2 இல்லையா? அதாவது root 15 சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த root 50 நம்ம எப்படி எழுதலாம்? 25 into 2 சொல்லி எழுதலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களை நம்ம 25 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 5 into root 2 கிடைக்கும். சரியா? 5 into root 2 இல்லையா? ஓகே, root 50 yes 5 yes. Chapter 7, 8, 9 பா. Chapter 7, 8, 9 ஸ்வாதி, சகானா, ஹர்ஷினி, சுஜி, லக்ஷ்மி, காந்தி. குட் பா, குட். So, modulus a vector equal to modulus a vector equal to 5 into root 2 சொல்லி கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து modulus b vector கண்டுபிடிக்கணும். modulus b vector. So 6 square plus minus 8 square plus minus 1 square. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36 64 plus 1. So modulus b vector equal to so என்ன வேல்யூ கிடைச்சிருக்குப்பா? மாடுலஸ் b வெக்டார் ஈக்குவல் டு எஸ் காந்தி, மாடுலஸ் b வெக்டார் ஈக்குவல் டு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் 101 இல்லையா? ஓகே, எஸ் சகானா. ஸோ ரூட் ஆஃப் 101 சொல்லியிருக்கு. ரூட் ஆஃப் 101. ஓகே ஓகேப்பா, ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? கிடைச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு ஸோ என்ன வேல்யூ கிடைச்சிருந்தது? வை ஹர்ஷினி, வை சார்? ஓகே, ஹர்ஷினி, சுஜி, லக்ஷ்மி, விஜயகுமாரி, சத்யா. ஓகே குட். ஆனால் இதை மட்டும் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னே தெரியல. அண்ட் வாட் இஸ் த நேம்? 2709 2 டிவைடட் பை 5 root 2 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 101 இருக்கு இல்லையா? ரூட் ஆஃப் 101. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவரில் இருக்கிற நமக்கு வந்து ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற 2 வந்து நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே நான் ரூட் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 101 ரூட் ஆஃப் 101. ஸோ இந்த வேல்யூஸ் ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் root 2 divided by 5 into root 1 இல்லையா? சாரி, root of 101 5 into root of 101 கிடைச்சிருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ இந்த வேல்யூ கரெக்டா? ஸோ எல்லாத்துக்குமே வேல்யூ கரெக்டா கிடைச்சதா? ஓகே ஷார்ட்ஸ், ஓகே. எஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு root 2 divided by 5 into root of 101. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டீட்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு காஸ் நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 டிவைடட் பை 5 இன்டூ ரூட் ஆஃப் 101. ஓகே, ரூட் ஆஃப் 101. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்.
ரூட் 50யா? ஸோ இங்கே சைடில் இங்கே ட்ராப் சாரி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ரூட் ஆஃப் 25 இன்டூ 2ன்னு சொல்லி, அதாவது 50 வந்து நான் 25 இன்டூ 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 25 நீங்கள் என்ன பண்ணலாம், 5 ஸ்கொயர் எடுக்கலாமா? ஸோ அந்த 5 ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5ன்னு சொல்லி கிடைக்குமா? எஸ், ஓகேவா? ஸ்வாதி புரிஞ்சுதா? So theta is equal to cos inverse of root 2 divided by 5 into root of 101. Okay. So the next question பார்க்கலாமா? Next question பார்க்கலாமாப்பா? Exercise 8.3 ல 8th question பா. Exercise 8.3 ல 8th question. Okay. Yes. So இதில் if modulus a vector equal to 5, modulus b vector equal to 6 and modulus c vector equal to 7 கொடுத்திருக்காங்க. So and a vector plus b vector plus c vector equal to 0. So next நம்மள என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க, 0 vector. Find a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? whole theta value தான் நம்ம போட்டோமே, cos inverse of னு போட்டோம்ல சகானா. ஸோ டீட்டா வேல்யூ தான் நம்ம அப்படி எழுதணும்ப்பா. டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த ஹோல் வேல்யூ. ஓகே, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ த கிவன் மாடுலஸ் a vector equal to 5, மாடுலஸ் b vector equal to 6, modulus c vector equal to 7 and a vector plus b vector plus c vector equal to 0 vector. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, so the cubic formula use பண்ணி தான் நம்ம இங்க solve பண்ண போறோம். சரியா? So first thing நமக்கு இங்க வந்துட்டு a vector plus b vector c vectorங்கிற வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? இல்ல சகானா, இல்ல எல்லாத்துக்குமே நமக்கு அந்த மாதிரி ஹோல் வேல்யூ கிடைக்காது. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. சர்டன் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்போட வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? எஸ். ஸோ இதுல வந்துட்டு a வெக்டார் பிளஸ் b வெக்டார் பிளஸ் c வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர் டேர்மை வச்சு எடுக்க போறோம். சரியா? ஹோல் ஸ்கொயர் டேர்ம் வச்சு எடுக்க போறோம். ஓகே, சரியா? ஸோ வந்து நம்ம a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி 3 டேர்ம்ஸை ஸ்கொயரிங் பண்ணுற ஃபார்முலாவும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். ஸோ 2 இன்டூ ஏபி, கரெக்டா? 2 இன்டூ ஏபி பிளஸ் 2 இன்டூ பிசி பிளஸ் 2 இன்டூ ஏசின்னு கிடைக்கும். தட்டு சிஏன்னு கிடைக்கும். ஓகே, ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேர்ம் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும்ப்பா. ஸோ த மாடுலஸ் a வெக்டார் த ஹோல் ஸ்கொயர், ஒன் செகண்ட், a vector the whole square plus b vector the whole square plus c vector the whole square. சரியா? So next 2 into a vector dot b vector plus 2 into b vector dot c vector plus 2 into c vector dot a vector. Okay, so இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற வெக்டார் ஃபார்மேட் நமக்கு கிவன் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டேர்முக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஆமாப்பா, மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இங்கே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே சகானா, ஓகே 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 காந்தி சகானா, ஓகே குட்பா குட். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், நமக்கு ஆல்ரெடி தெரியும் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் c வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும், 0 வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் a வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் b வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் c வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் நமக்கு 2 வந்து காமனாக இருக்குல்ல, அப்போ 2வை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, ப்ளஸ் 2 இன்டூ a வெக்டார் டாட் b வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் டாட் c வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் டாட் a வெக்டார்.
ஓகே எஸ் சாப்டர் அல்ஜிப்ரால இருந்து தான் இந்த ஃபார்முலா இருக்கு, அல்ஜிப்ரால இருந்து. ஓகே ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஷீட் எல்லாமே ஆப்பில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0. ஸோ த மாடுலஸ் வேல்யூ நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் 5 6 7 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ a vector dot b vector dot c vector plus c vector dot a vector. ஓகே ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 ப்ளஸ் 36 ப்ளஸ் 49 ப்ளஸ் 2 வெக்டர், த ரிமைனிங் டேர்ம் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வேல்யூ எல்லாத்தையும். எஸ் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. சிபியா சிபி எடுக்கவே இல்லையே, சிஏ தானே எடுத்திருக்கோம். ஷார்ட் சொல்லுங்க. ஓகே அதான் பார்க்கலாம்னு சொல்லியாச்சு, அதான் சம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே அன்டில் ஹர்ஷினி காந்தி சகானா 0 எப்படி வந்துச்சு சத்யா? ஓகே தர்ஷன் அண்ட் கார்த்திகேயன். ஓகேப்பா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the value 110 into 2 into a vector dot b vector b vector dot c vector plus c vector dot a vector அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட்டில் நமக்கு 0ங்கிற வேல்யூ மட்டும் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாமே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வெக்டார் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் மட்டுமே நம்ம ஒரு சைடு வச்சுருக்கோம், இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு மட்டும் வச்சுருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -110. சரியா? -110. ஸோ therefore a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to -110 divided by 2. -110 divided by 2. So divided by 2 பண்ணீங்கன்னா what is the value? Yes Sagana until bx. Okay it's okay Satya, it's okay, it's okay. Yes Ashini, good pa, good. லூனா ரொம்ப லேட்ப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ -55 இல்லையா? -55 ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எஸ் சகானா லக்ஷ்மி காந்தி அன்டில் சத்யா. ஓகே குட் பா, குட் குட். ஓகே கிளியர். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம சால்வ் பண்ண இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணாதவங்களா நோட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையல் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஸோ த பிகினிங் ஆஃப் த லைவ்லியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார் sin தீட்டான்னு சொல்லி கிடைக்கும். சரியா? sin தீட்டா n cap sin theta n cap ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே ஸோ இதுதான் நம்மளோட வெக்டார் ப்ராடக்டோட ஃபார்முலா. ஓகே ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 8.21 ஸோ ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ப்பா. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹாஃப் இயர் எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் அண்ட் பப்ளிக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? So if a vector and b vector கொடுத்திருக்காங்க, verify a vector and a vector cross b vector வந்து perpendicular to each other ன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா b vector and a vector cross b vector are perpendicular to each other ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சப்டிவிஷன் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ the remaining one நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ இதில்
கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ நீங்கள் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் பார்த்துருப்பீங்களா, சேம் அதே டேர்ம்ஸ் தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம் கிராஸ் ப்ராடக்டில். ஸோ ஒரு வேல்யூ நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுப்பீங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ ஐ ஜே கேங்கிற வேல்யூஸ் வந்து எடுத்துப்போம் சரியா. ஸோ இந்த ரிமைனிங் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் நீங்கள் வந்து ஐஜேகேங்கிற வேல்யூஸ் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த ரிமைனிங் 2 ரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் இருக்கு இல்லையா, ஏ வெக்டாரில் இருக்கிற ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் சரியா. ஏ வெக்டாரில் இருக்கிற ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பி வெக்டாரில் இருக்கிற ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எழுதணும் சரியா. ஸோ அப்போ செகண்ட் ரோவில் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்ப்பா, செகண்ட் ரோவில் என்னென்ன வேல்யூஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ரோவில் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஐஜேகே எழுதியாச்சு. ஸோ செகண்ட் ரோவில் ஏ வெக்டாரில் இருக்கிற ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும், -3. எஸ் வெரி குட் ஆன்சர், வெரி குட் வெரி குட். -3 4 -7 சரியா. -3 4 -7ங்கிற வேல்யூ கிடைக்கும். எஸ் அர்ஷினி எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரோல 6 2 -3 6 2 -3 கிடைக்கும் சரியா. 6 2 -3. எஸ் அர்ஷினி சத்யா குட் பா குட் குட். ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டிட்டர்மினன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. எஸ் டிட்டர்மினன்ட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் சஞ்சய் சொல்லுங்க. சகானா அது வரைக்கும் நான் இருக்கணும்ல. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம்ஸை எலிமெண்ட் பண்ணிட்டு எஸ் ஸோ த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ த ஐ இன்டூ ஐ கேப் இன்டூ ஸோ இங்கே என்ன வரும், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே -14 கிடைக்கும் சரியா. ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. எஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் டேர்மை நம்ம எடுக்கணும்ப்பா. ஸோ மைனஸ் ஜே கேப் இன்டூ -9 மைனஸ் ஆஃப் -42 மைனஸ் ஆஃப் -42 கிடைக்கும் சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே இன்டூ ப்ளஸ் கே இன்டூ ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை நீங்கள் வந்துட்டு எஸ் டெலிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸும் நீங்கள் எடுக்கணும் சரியா. -6 -24 -6 -24. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -12 minus into minus plus so +14 minus j -9 minus into minus plus so +42 plus k cap into minus so -6 இருக்கு -24 இருக்கு. so ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், so அதை ஆட் பண்ணிக்கலாம் சரியா. so -13 கிடைக்கும், -30 ஓகே. so இந்த மல்டிப்ளிகேஷன்ல கிளியரா? ஓகே 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 ஓகேப்பா. சகானா நோட்டட். சொல்லுங்க சஞ்சய் என்ன டவுட்னு சொல்லுங்க. ஸோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2i -51j நெக்ஸ்ட் வந்துட்டு -30kன்னு கிடைக்கும் சரியா. ஸோ இவங்க வந்துட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் பர்பெண்டிகுலராக இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வெக்டார்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பர்பெண்டிகுலர் லக்ஷ்மி எஸ் யூர் ரைட். காந்தி ஆமாப்பா, இல்லை அது என்னோட மிஸ்டேக் தான் காந்தி. ஓகே ஓகேப்பா. ஸோ டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு நமக்கு வந்து 0ன்னு சொல்லி கிடைக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து எந்த ரெண்டு டேர்மா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரா தான் பர்பெண்டிகுலரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வெக்டார் டாட்
a vector cross b vector equal to 0 அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் a vector எடுத்து எழுதிக்கலாம். minus 3i plus 4j minus 7k dot. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற வேல்யூப்பா 2i minus 51j minus 30k இல்லையா? ஸோ இவங்கள டாட் ப்ராடக்ட் நம்ம பண்ணணும். ஸோ minus 3 into 2 plus 4 into minus 51 plus minus 7 into minus 30. ஸோ இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும்? நமக்கு minus 6 வரும். அண்ட் 51 into 4 the value calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயதீப்தி ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஓகே, எஸ். ஸோ minus 6 plus, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 into 4. ஸோ the value எஸ்பா. ஸோ minus 204. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 7 into minus 30. minus 30. ஓகே, plus 210 இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? minus 210 plus 210 which is equal to 0. அப்போ நமக்கு வந்துட்டு therefore a vector and a vector cross b vector are perpendicular னு சொல்லலாம். are perpendicular. ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? Yes, until Jaydipti and Harshini. Okay, good. Okay, Sagana. Okay. ஞாபகம் இருக்கு. Yes. ஓகேப்பா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா? ஸோ த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ கிளாஸ் முடிச்சதோ அப்படியே புக்கு மூடி வச்சுட்டு ஸோ த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கோ இல்லை டிவி மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு ஸோ அதை இன்ஸ்டாகிராம் அப்படிலாம் போயிடாதீங்க. ஸோ கொஷின்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. அப்போதான் கொஞ்சம் மைண்ட்ல இருக்கும். சரியா? ஓகே. ஸோ த மெத்தட் அண்ட் கான்செப்ட் எதையுமே வந்து மறக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை, டேக் கேர், குட் நைட்.